அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையை சற்று தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நான் வேதத்தில் நான் இந்த உபவாச கூட்டத்துக்காக ஆயத்தப்படும் பொழுது நம்முடைய ஊழியத்து நிமித்தமாய் நிறைய ஊழியங்கள் இருந்தது இந்த வாரம் ஃபுல்லாகவே. அதனால் கொஞ்சம் எனக்கு டிலே ஆனது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நான் உங்களுக்கு அதை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அன்னாள் என்று சொல்லுகிற சகோதரி சொல்லுகிற ஒரு செய்தி வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பணம் இருக்குது, அதனால் எங்களை அற்பமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான சொந்தக்காரங்க பேக் சப்போர்ட் இருக்கு, அதனால் எங்களை அவங்க அற்பமாக நினைக்கிறாங்க, என்னை மேற்கொள்கிறாங்க. அல்லது எனக்கு இந்த குறை இருக்கிறதுனால என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி என்னை அப்படியே அப்செட் ஆக்கி என்னை உட்கார வச்சிடுறாங்க. ஏதோ ஒன்று சொல்லி என் மனசை காயப்படுத்தி என்னை அவங்க மேற்கொண்டுடுறாங்க அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த அன்னாள் என்று சொல்லுகிற சகோதரி தன்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் அவங்கள மேற்கொண்டுட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அவனுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடினால், அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லாதபடினால அவங்கள அற்பமாக நினைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, தகாத வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அழுகிற அளவுக்கு, அவங்க வேதனைப்படுகிற அளவுக்கு அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடந்தது. அவ்வளவு துக்கம், அவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு வந்தது. அவங்க தேவ சமூகத்தில் இருந்தபடினால், தேவனோடு கூட அவங்களுடைய ஃபெலோஷிப் இருந்தபடினால, ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்தபடினால அவங்க தான் சொல்கிறாங்க, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் பலவானாக இருந்தாங்க. அவங்க சொல்கிறவங்கெல்லாம் எல்லாம் நல்லா ஃப்ளரிஷாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, புஷ்டியாக இருந்தாங்க. அவங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதனால் என்ன அவங்க இக்னோர் பண்ணாங்க, என்னை அற்பமாக நினைச்சாங்க, என்னை அவங்க மேற்கொண்டுதான் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் என்னை மேற்கொள்ள விடவில்லை. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஊழியத்தில் உங்களை ஓவர்லுக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. உங்களை மேற்கொள்ள முடியாது. அன்னால் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றாங்க, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றாங்க. என்ன அவங்க மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்க, கர்த்தர் என்னை மேற்கொள்ள விடவில்லை. ஹல்லேலூயா. மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் நம்மை காக்கிற தேவன்.
ஒருவனும் நம்மை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நீங்க லூக்காஸ் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு இங்க சொல்லுகிறார், வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உங்களை டேமேஜ் பண்ண முடியாது. அவங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அண்ணால் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரையே நம்பி இருந்தாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆலயத்தில் தான் போய் சொன்னாங்க, தேவ சமூகத்தில் தான் போய் சொன்னாங்க. அவங்க மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்க, ஆனா மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. மேற்கொள்ள உடவல்ல கர்த்தர். நீங்க இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஃபெயிலியர் ஆயிட்டீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தையினால, ஏதோ ஒரு சம்பவத்தினால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவனும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அந்த பலம்லாம் ஒன்றும் இல்லைங்க. பலமான நீங்க எதை நினைக்கிறீங்க? அந்த பலனெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பலத்தை காட்டிலும் இயேசு பலனுள்ளவர். அவர் சொல்றாரு, ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. சரி, யாரை எந்த காரியத்தில் கர்த்தர் மேற்கொள்ள விட மாட்டார்? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 129ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். தாவீது அழகா சொல்றார், என் சிறு வயது தொடங்கி அநேகர் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். ஹல்லேலூயா. இந்த தாவீது ரொம்ப அழகானவர், ரொம்ப ஞானம் நிறைந்தவர், திறமையான ஒரு மனுஷர். பாருங்க, கர்த்தர் தாவீதுடைய வீட்டில் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியோடு கூட பேசி அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தரை நீ அபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்பொழுது தாவீதை தவிர மற்றவங்கெல்லாம் இருக்காங்க. எப்படிப்பட்ட நெருக்கம் பாருங்க. அநேகர் என்ன நெருக்குனாங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, என் சகோதரர்கள், என் உறவுகள், என் ஊரில் இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்ன நெருக்குனாங்க. எப்படி நெருக்கம் பாருங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்க வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, அவங்க வீட்டில் அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, உன் குடும்பத்திலேருந்து தான் ஒருத்தரை நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் தன்னை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி கேட்கல. அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கலாம், அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆடெல்லாம் இங்கே இருக்கட்டும், நான் அந்த தீர்க்கதரிசியை பார்த்துட்றேன், அவர் அபிஷேகம் பண்ணுறத பார்த்துட்றேன். இந்த ஊரே எல்லாம் திரண்டு நிற்கிறாங்க, தேசமே எதிர்பார்த்து நிற்குது. இப்போ இருக்கிற மாதிரி தேசமே எதிர்பார்த்து நிற்குது, யாருன்னு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் சொந்த குடும்பத்தில் பாருங்க, அவனுக்கு அந்த நெருக்கம் எவ்வளோ பெரிய நெருக்கம்னு யோசிச்சு பாருங்க.
சாதாரணமாக நம்ம சொல்லிடலாம். அவன் ஒருத்தனை மட்டும் அவங்க அப்பா கூப்பிட்டு ஆடை ஓட்டிட்டு காட்டுக்கு போன்னு அனுப்பி விட்டார். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் அவர் சொல்றார், அநேக குடும்பத்தார அநேகரால நெருக்கப்பட்டும் என்ன மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிறவர்களை கர்த்தர் மேற்கொள்ள விட மாட்டார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். இந்த குடும்பம் நெருக்கணும் நெருக்கி இருக்க மாட்டாங்க. இஸ் நாட் ஃபிட். அவர் அதுக்கு தகுதியானவங்க கிடையாது. இவன் சின்ன பையன், இவன் எங்க இந்த தேசத்துக்கு ராஜாவாக போறான்? இவனுக்கு அந்த தகுதி கிடையாது. இவன் நம்ம கூடயே இருக்கட்டும், நம்ம இவனை பார்த்துக்கலாம், இவன் போய் ஆடு மேய்க்கட்டும், அவன் வேலையை அவன் பார்க்கட்டும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வை பாருங்க, நெருக்கப்படுகிறவங்க மேலே தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவனை எப்படின்னா சமாதானப்படுத்தலாம். அப்பா உங்கள் அண்ணன் தானே, பார்த்துக்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னு அவனை மேற்கொள்ளலான்னு நினைச்சாங்க. கர்த்தர் மேற்கொள்ளவே விடலை. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா? ஏதோ ஒரு நெருக்கம், அது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நீ நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கலாம், துன்பப்பட்டு இருக்கலாம். அநேகர் என்னை நெருக்கும்படியாய் மேற்கொள்ளும்படியாய் நினைத்தார்கள். ஆனா கர்த்தர் என்னை மேற்கொள்ள விடவில்லை. ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நெருக்கப்படுற உங்களை அந்த நெருக்கத்தில் விட்டுட்டு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நெருக்கப்படுகிற நமக்கு அவர் ஒரு ஆறுதலாகவும், அவருடைய கண்கள் நம்ம மேல பதிந்திருக்கிறதாகவும், அவர் நம்மை அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும், பாருங்க அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாரையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாரு. கர்த்தர் முடியாதுன்னு சொல்லிட்டார், நோ சொல்லிட்டார். பதில் அதுதான். அவர் நினைக்கிறார் இவங்களா இருக்கலாமா அப்படி சொல்லி சாமுவேல் நினைக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இல்லை இவங்க கிடையாது. அங்கே யாரும் இல்லை, கடைசியா யாருமே இல்லை அவங்க வீட்டில். இப்போ சாமுவேலுக்கு பெரிய டவுட் வந்திருக்கும். ஆண்டவர் என்கிட்ட பேசினார்ல, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்ல, அவர் சொன்னது என்ன அவர்த்து நிறைவேறலையே அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். ஏன்னா அவர் குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரியாது. பாருங்க, அவர் கேட்குறாரு அவங்க அப்பா பற்றி, இவ்வளோதானே உன் பிள்ளைங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை ஒருத்தன் ஆடு மேய்க்க காட்டுக்கு போயிருக்கான், அவன் தான் தாவீது, ஆடு மேய்க்க காட்டுக்கு போயிருக்கான் அப்படின்ற செய்தியை சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் வர வரல நான் சாப்பிட மாட்டேன், அவனை கூட்டுவாங்க அப்படின்றாரு. வந்தானா, கூட்டின்னு வந்தாங்களா, காட்டுக்குள்ளே போயிருப்பாங்க, தேடி பார்த்துருப்பாங்க. அவன் எங்கேயோ ஒரு குண்டில் உட்காந்துருப்பான், ஆடுகள்லாம் எங்கெங்கேயோ வந்திருக்கோம், எல்லாத்தையும் சேர்த்து அவன் ஓட்டினே உன்னை கூப்பிட்றாங்கப்பா. அங்கே யாரெல்லாம் துரத்தி விட்டாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் இருக்க வேணான்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை அற்பமாக நினைச்சாங்களோ, அவங்களாம் காட்டுக்குள்ளே ஓடி இருப்பாங்க. போய் அவனை தேடி பிடிச்சி உன்னை கூப்பிட்றாரு தீர்க்கதரிசி, உன்னை கூப்பிட்றாரு வா அப்படி சொல்லி அப்படியே அவனை பார்த்துங்க தாங்கி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வாப்பா அப்படின்னு. அவன் கந்த கோலமாக இருந்திருப்பான், ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க. அப்படிதான் வருவான் அவன் ஒன்றும் பெரிய ராஜ ட்ரெஸ், இவங்களுக்கெல்லாம் ராஜ ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா கம்பீரமாக நல்ல வஸ்திரம், விலை உயர்ந்த வஸ்திரம் எல்லாம்
அப்படியே பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ராஜா, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ண போடுறாங்க. இப்போ இவன் எந்த கோலத்தில் வந்திருப்பான் பாருங்க. ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? அழுக்கா கந்த துணியோட. அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் எந்த ட்ரெஸ்ஸும் போடல, அப்படியே வரான். அப்படியே வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணேன். அல்லேலூயா. சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணாரு. எல்லாரும் அற்பமா நினைச்சாங்க, எல்லாரும் நெருக்குனாங்க, எல்லாரும் நீ போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. நான் கர்த்தர் பாருங்க, நெருக்கப்படுகிறவனை தான். அவங்க என்ன சொல்றது, நான் உன்னை மேற்கொள்ள விடுறதில்ல, நீ தான் கிங்கா இருக்க போற. ஹல்லேலூயா. நீ தான் ராஜாவா இருக்க போற. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு நெருக்கத்தில் நீங்க இருந்தாலும் பயப்படாதீங்க. நெருக்கம் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். எந்த நெருக்கமும் உங்களை மேற்கொள்ள விடாது. அன்னாளுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவித்தபடினால அதை சொல்றாங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்தபடினால அவன் அழகா சொல்றான், சிறு வயது முதற்கொண்டு அநேகர், அதுக்கப்புறம் ராஜாவானா, அதுக்கப்புறம் பார்த்துங்க சவுலால நெருக்கம், இங்கேயும் அங்கேயும் ஓடி அலைஞ்சு எவ்வளவு நெருக்கம். ஆனால் ஒருத்தனும் அவனை மேற்கொள்ள விடவில்லை கர்த்தர். ஹல்லேலூயா. யார் அவனை மேற்கொள்ள விடல, அவன் தான் ராஜாவானான். ஹல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் உயர்த்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை ஒருத்தனும் மேற்கொள்ள விட மாட்டார். நெருக்கப்படுறீங்கள, ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கீங்களா, ஐயோ மனம் உடைஞ்சி இருக்கீங்களா, ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கீங்கள, ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்கள, பயப்படாதீங்க. கர்த்தருடைய வல்லமை பெரியது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தாவீது மூலமா சொல்றாரு, அநேகர் என்னை நெருக்கினாங்க, நெருக்கத்தின் மத்தியில் நான் இருந்தேன், கர்த்தர் என்னை மேற்கொள்ள விடார். ஹல்லேலூயா. அவர் என்னை மேற்கொள்ள விடல. நீங்க சொல்லுவீங்களா? எந்த நெருக்கத்தில் இருக்கீங்களோ உங்க மனசுக்குள்ளே நீங்க சொல்லுங்க, அந்த நெருக்கத்தை பார்த்து, நீ என்ன மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நீ என்ன மேற்கொள்ள முடியாது. இயேசு பெரியவர், யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர்னா, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறவங்க, துக்கத்தின் மத்தியில் இருக்கிறவங்க, அற்பமாய் எண்ணப்பட்டவங்க, மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்பட்டவங்க, மற்றவங்க முன்பதாய் அவமானப்பட்டவங்க, மற்றவங்க முன்பதாய் தலை குனிந்து நின்றவங்க, அவங்கள தான் கர்த்தர் நெருக்கம் மேற்கொள்ளாமல் காத்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது நீங்க வேதத்தில் வாசி பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அழகா சொல்றார் பாருங்க, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஃபைனலா அதுதான், யுத்தம் நடக்கதான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்துங்க, குடும்பத்தாருக்குள்ள, வேலையில், சமுதாயத்தில், பிசாசு கூட ஏதோ ஒரு காரியத்தில் யுத்தம் நடக்கதான் செய்யும். ஆனாலும் அவர் மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யுத்தம் நடக்குதா? ஏதோ ஒருத்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிசாசு யுத்தம் பண்றானா? உங்க சொந்த குடும்பத்தார் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களா? உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களா?
யுத்தத்திலே கர்த்தர் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். யுத்தத்தில் கட்டுவோய் நிறுத்துவார், ஆனால் அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறவர்கள் நம்மை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப ஃபைட்டு, பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்குதா, ஆவிக்குரிய விதமாக இருக்கலாம் அல்லது ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் சண்டை, டெய்லி சண்டை, டெய்லி பிரச்சனை, எதை செஞ்சாலும் என்னை விட மாட்டுறாங்க, எதை செஞ்சாலும் இப்படி பேசுகிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, வாழவும் விட மாட்டுறாங்க, சொல்லுவாங்க சாகவும் விட மாட்டுறாங்க. இந்த ரைமா சொல்லுவாங்க, யுத்தம் நடக்கும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் நடக்கும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக காரியங்களில் யுத்தம் நடக்கும். யுத்தம் நடந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வேணும், அது வேணும், அல்லது இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. சில நீதிமன்றம்லாம் போய் ஃபைட் பண்ணுவாங்க, என்னென்னோ காரியத்தை செய்து பார்ப்பாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, யுத்தம் பண்ணுகிறவர்களை, அவங்க யுத்தம் பண்ணாலும் உங்களை அவர்கள் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கலாம், இதே தாவீதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம் இப்படியா சொல்லிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:47. எடுத்தீங்களா? கர்த்தர் பட்டயத்தினாலும் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று, ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பான் என்றான். தாவீது சொல்றார், கர்த்தர் யுத்தம் பண்றாருப்பா. அவர் எப்படி யுத்தம் பண்ணுவாரு? ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் அவர் யுத்தம் பண்றவர் இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சின்ன பையனா இருக்கிற தாவீது சொல்றார். பாருங்க, பெலிஸ்தியன் கோலியாத்துன்னு ஒருத்தர் இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா பாளையத்தில் நின்று இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக சவால் விட்டுட்டு இருக்கான். 40 நாள் சவுல் பயந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கார். இராணுவ வீரர்கள்லாம் ஒரு மூலையில் அப்படியே நிற்கிறாங்க, வந்து நிற்கிறாங்க. அவன் மிரட்டுறதை பார்த்துட்டு பயந்துட்டு போயிடுறாங்க, சண்டைக்கு போக மாட்டுறாங்க. உங்களுக்கு தைரியம் தான் யாராலும் ஒருத்தருக்கு வா அப்படி சொல்லி அவன் கூப்பிடுறான். 1 நாளில் 2 நாளில் 40 நாள் கூப்பிடுறான். யாருக்குமே தைரியம் இல்லை. இந்த பையன் அவங்க அப்பா தன்னுடைய சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வா, அவங்களுக்கு எதாவது கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். இப்போ பாருங்க, இவன் வரான். வந்தாக்கா ஒரே கூட்டமாக இருக்கு. அந்த சைடு பெலிஸ்தர்கள், இந்த சைடு இஸ்ரவேலரும் நிற்கிறாங்க பாளையத்தில். அப்படி நிற்கும் போது கோலியாத் நடுவில் நிற்கிறான். கம்பீரமாக இருக்கான், வாட்ட சாட்டமாக இருக்கான், பயங்கரமாக இருக்கான். அவன் வந்து முன்னாடி நின்று என்கிட்ட சண்டைக்கு வாங்காது அப்படி சொல்லி கூப்பிடுறான். இஸ்ரவேலருக்கு யாருக்குமே தைரியம் இல்லாமல் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராஜாவும் அங்கே இருக்கான். பார்த்துங்க, இதை பார்க்க போனவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. என் கூட கர்த்தர் இருக்காரு, அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்றான். அவங்களாம் அற்பமாக நினைக்கிறாங்க. அவங்க சகோதரர்லாம் துரத்தி விட்றாங்க, ஓடி போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை,
நான் சிங்கத்தை கிழிச்சு போட்டேன், நான் யுத்தம் பண்ணுவேன், கரடி என்ன பண்ண கிழிச்சு போட்டேன், நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா வேற வழி இல்லை, சரி யாருன்னா போய் சண்டை போட்டோம், யாருமே தான் சண்டை போடலையே, இவன் போய் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா விட்டான். அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டுறாங்க, லொடலொடன்னு இருக்கு, அந்த கவசமும் பிடிக்க தெரியல, அந்த ட்ரெஸ்ஸும் போட முடியல. அவனுக்கு எல்லாத்தையும் கழட்டி போட்டு 5 கல் எடுத்துக்கிட்டு, உண்டிகோலை எடுத்துக்கிட்டு, கவட்டை எடுத்துக்கிட்டு யுத்தத்தில் போய் நிற்கிறான். அவன் பார்த்து சிரிக்கிறான். அவனை சிரிக்கும் போது அவன் சொல்கிறான், ஏ முட்டாள, கர்த்தர் எப்படி தெரியுமா யுத்தம் பண்ணுவார், உன்னை என் கையில் கொடுப்பாரு, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. அவர் நீ வச்சுக்கிற ஈட்டினால, பட்டயத்தினால, அதனால இதனால அவர் யுத்தம் பண்ண மாட்டார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் என்னை கொண்டு நிறுத்துவாரு, நீ என்னை மேற்கொள்ளாதபடிக்கு உன்னை அடிச்சு போடுவாருன்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி வந்து நிற்கிறான், பேசிட்டே இருக்கிறான், ஒரு கல்லை எடுத்து அடிச்சான், அவ்வளவுதான், சுழண்டு விழுந்தான் கீழே. அவனை வெட்டி காக்காக்கும் மிருகத்துக்கும் போட்டுட்டான், மேற்கொள்ள விடவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தம் செய்கிறவர். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க அப்படி யுத்தத்தில் நிற்கிறீங்களா? இவங்களை என்னால் மேற்கொள்ள முடியலன்னு நிற்கிறீங்களா? இவங்களை என்னால் தாண்ட முடியல நிற்கிறீங்களா? பயந்து போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு நிலைமையில் நம்ம தோற்றுருவோம் பொழுது, அவன் பண்ணுற, அவனுக்கு இருக்கிற பலன், அவன் வச்சிருக்கிற வெப்பன், அவன் வச்சிருக்கிற ஆயுதங்கள், அவன் வச்சிருக்கிற பணம் எல்லாம் என்ன மேற்கொண்டுருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் ஈட்டினாலும் கத்தினாலும் யுத்தம் பண்றவர் அல்ல, பணத்தினாலும் யுத்தம் பண்றவர் அல்ல. அவர் பயங்கர பராக்கிரம் உள்ள தேவன், யுத்தத்தில் பயங்கர பராக்கிரம் உள்ளவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீங்க. சும்மான்றது அதுக்கு மீனிங்கே இல்லை. ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் எதையும் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறது தான் சும்மா கருத்து. நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுகிறவர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஏன்னா அவரை யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார்ல. ஏதோ ஒரு யுத்தத்தில் மாட்டினுக்கிறீங்களா? மந்திரவாதிகள் ஏதோ பில்லி சுனியத்தினால, பிசாசினால, ஏதோ ஒரு காரியத்தில் டெய்லி ஃபைட்டு. அமாவாசை வந்தால் ஃபைட்டு, பௌர்ணமி வந்தால் ஃபைட்டு, அது வந்தால் சண்டை, இது வந்தால் சண்டை. நீங்கள் சும்மா இருங்க. உங்களை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி, யுத்தம் செய்கிறவன் தோத்து போவான். ஹல்லேலூயா. யுத்தம் செய்கிறவன் இல்லாம போவான். கோலியாத் ஒன்றும் இல்லாத போயிட்டான், பயமுறுத்துறவன் ஒன்றும் இல்லாத போயிட்டான். அவன் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. ஒரு சின்ன பையன் அடிச்சிட்டான், எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ராஜாவே ஆச்சரியப்படுறாரு. அவர் எல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டாரு. என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? ராஜ்யத்தில் பாதி தரேன், என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு இப்போ முழிக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படித்தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ முழிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். யுத்தம் பண்ணுகிறவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க யுத்தத்தில் இருந்தாக்கா, யாரோ உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாக்கா, உங்களை அவங்க மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன், வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16:18.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள். பாதாளம் ஒன்று இருக்கா? ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தில் தான் பிசாசெல்லாம் இருக்கான். அசுத்த வல்லமைகள்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஏதோ மந்திரவாதி உங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்கிறானா, பில்லி சூனியங்களை வைத்து உங்களை தொல்லை பண்ணுறாங்களா, ஏதோ கட்டுகளால் நீங்கள் அவதிப்படுறீங்களா, ரொம்ப வருஷமாக இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் அழகா சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். மரணமே, மரணமே உன் கூரெங்கே? உன் கூரெங்கே? பாதாளமே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. பாதாளத்தை நாம் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஜீவகாலம் எல்லாம் மரண பயம். ஐயோ நான் செத்துருவேனோ, எனக்கு எதாகில நடந்துருமோ, எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, ஏதாயிலும் ஒன்று ஆயிட்டா நான் என்ன பண்றது? பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. மரண பயத்தை கொண்டு வருகிறவன் சத்துரு. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்தவரை விடுவிக்கும்படியாய் இயேசு அப்படியானார். சிலுவையை சுமந்தார், சிலுவையிலே ஜெயம் எடுத்தார், மரித்தார். 3ஆம் நாள் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் இயேசு. அவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. பிசாசு உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. எந்த அசுத்தாமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பில்லி சூனிய கட்டுகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த மந்திரவாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வெற்றி தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், அது நான் சாவடிச்சிடும் போல இருக்கு. சொல்லும் சில பிசாசுங்க, அவளை சாகடிக்காம நான் போக மாட்டேன், அவளை கொன்னுட்டு தான் நான் போவேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லும். கர்த்தர் நம்முடைய தேவன் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள தேவன். அவர்கிட்ட வேலையெல்லாம் நடக்காது. நீ ஒன்றும் யாரையும் ஒன்றும் பண்ண, தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை அறிந்தவர்களை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களை நீ மேற்கொள்ள முடியாது. நீ பாதாளத்தில் இருக்கிறவன், நீ தள்ளப்பட்டவன். உன்னால என் பிள்ளைகளை நீ மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வதில்லை. பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நான் சொல்லுவாங்க, பிரதர் இந்த பிசாசு வந்து நரகத்துக்கு நேரம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, எங்கேயோ ஒன்று கூட்டிட்டு போகுது, எனக்கு என்னென்னவோ பண்ணுது அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னான்றது, அந்த கஷ்டம் என்னான்றது. பாருங்க, அதன் வழியாக வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் தேவனை நம்பி வருகிறவங்களை, இயேசுவை நம்பி வர்றவங்களை அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒன்றுமே பண்ண முடியாது.
அது மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்க, கர்த்தர் தெளிவாக சொல்றார். பேதுரு மறுரூப மலைக்கு போறாங்க. மறுரூப மலையில் போயிட்டு கர்த்தர் மறுரூபமாகி காமிக்கிறார் இயேசு. அப்போ உடனே இவன் வரான், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் எல்லாத்தையும் போட்டு இங்கேயே தங்கியிருக்கலாம் அப்படி சொல்கிறான். அப்போ ஏன் சொல்கிறார்ல, நான் 3ஆம் நாள் மரிக்கணும், நான் மரித்து உயிரோடு கூட எழும்பணும், இந்த சம்பவத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. இப்போ இவன் பாருங்கள், பேதுரு சொல்கிறான், இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு ஒன்று பேதுரு பார்த்து பின்னால போ சாத்தானே என்றார். யாரை பார்த்து சொன்னாரு? அவனை மேற்கொள்ள நினைச்சிச்சு, அது அவனை மேற்கொள்ள நினைச்சிச்சு. அதனால தான் அவன் சோதனையில் அகப்பட்டுட்டான். அந்த சோதனையில் அவனால் ஜெயிக்க முடியல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பேதுருவே, உன் மேலே என் சபையை கட்டுவேன், கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இனி இந்த காரியங்கள் உன்னை மேற்கொள்ள விடுவதில்லை. ஏன்னா கர்த்தர் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். கெச்சமேடு தோட்டத்தில் அவனுக்காக கர்த்தர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். உன்னை புடமிடுவதற்கு அவன் வந்து நிற்கிறான். கோதுமையை சுளைக்கிறது போல உன்னையும் அவன் சுளைக்கிறதுக்கு புடமிடுவதற்கு அவன் வந்து நிற்கிறான். ஆனால் நான் உனக்காக ஜெபம் பண்றேன், மேற்கொள்ளவே விடல. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு பிசாசு உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு துக்கம் உங்களுக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அசுத்த ஆவிகளால் நீங்கள் கட்டப்பட்டு பயந்து நடுங்கி இருக்கலாம். அவ்வளவுதான் அப்படி சொல்லி நினைக்கலாம். பயப்படாத, உன்னை அந்த பிசாசு மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. யாரெல்லாம் மேற்கொள்ளாமல் கர்த்தர் காக்கிறார் பாருங்க. நெருக்கப்படுகிறவங்கள, யுத்தத்தில் அகப்பட்டிருக்கிறவங்கள பாருங்க, பாதாளத்துக்கு நேராய் போகிறவங்கள, பொல்லாத காரியங்கள் அகப்பட்டிருக்கிறவங்கள அவர் மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. இதை தான் அண்ணால் உணர்ந்தபடினால் சொல்றாங்க, மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் அதை தான் சொன்னாரு. உங்களுக்கு ஆபத்து வரலாம், யுத்தம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், துக்கம் வரலாம். அப்படி எல்லாம் வருந்தான் ஆண்டவர் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா, நீங்க அவருடைய இரத்தத்துக்குள்ளாய் மறைந்திருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் நீ மறைந்திருக்கணும். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீ நல்லா தூங்கினாக்கா உன்னை மேற்கொண்டுருவான். நல்ல தூக்கம் வந்துச்சுனாக்கா முடிஞ்சு கதை. பாரு, எல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கு. சோத்திரம். மேற்கொண்டானே பாருங்க. மேற்கொள்ளாம இருக்கணும்னா நீ அலர்ட்டா இருக்கணும். யுத்தத்தில் நிக்கிற நீ துப்பாக்கியை கையில் வச்சுக்கின்னு தூங்கி நின்றாக்கா அந்த துப்பாக்கி வேஸ்ட். பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான். லைவ்ல போய் எனக்கு இதனால எதையும் சொல்ல முடியல. அநேகருடைய வாழ்க்கை அதுதான். அதனால தான் பாருங்க, ஈஸியாக அவன் மேற்கொண்டுட்டு போயிடுறாங்க. நீ மேற்கொள்ளாமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். ஜெபத்திலும் விசுவாசத்திலும் உங்களை காத்துக்கொண்டு இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் மறைந்திருக்கணும். அதை தான் கர்த்தர் நமக்கு சொன்னார். நீ போகும்பொழுதும் வரும்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கணும்னா இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் நீ மறைந்திருக்கணும்.
அதே விதமாய் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்கள இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், அவங்கள மறைச்சிருக்க வைக்கணும். ஸோ அப்போ தான் அவன் மேற்கொள்ள முடியாது. நான் எப்பவுமே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, எப்போவுமே எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்துருவேன். அது வீடானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, எங்களை ஆனாலும் சரி, எங்களுடைய வாகனமானாலும் சரி, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி தான் போவோம். வேறு எதுவும் செய்ய மாட்டோம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போவோம். பாருங்கள், போன வருஷத்தில் நான் என்னுடைய சகோதரரும் நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தோம். நெதர்லாண்ட்ஸ் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு என்னுடைய மனைவி அவங்க ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புரியல. அவங்க அழுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா புரியல. ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி. பக்கத்தில் இருக்கிற வீடு ஃபயர் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செவர் தான், பக்கத்தில் இருக்கிற வீடு ஃபயர் ஆயிடுச்சு, தீ பிடிச்சிடுச்சு. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நினைக்கிறேன், ஐ திங்க். தீ பிடிச்சி எரியுது, யாருக்குமே தெரியல. இவங்க எதாச்சியாக வெளியில் போகும்போது பார்த்தாக்கா ஃப்ளேம் பயங்கரமாக எழும்பி இருக்குது. அவங்க வீட்டில் போய் சொன்னால் அவங்களாம் வெளியில் நின்று பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அப்புறம் தம்பி எல்லாம் போய் எல்லாம் உள்ளே பூந்து என்னென்னும் பண்ணியிருக்காங்க. 2-3 ஃபயர் இன்ஜின் 2 வந்து அந்த தீயை அணைச்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய டேமேஜ். கீழ் வீட்டில் ஏராளமான சிலிண்டர். நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பக்கத்தில் இருக்கிறதுலே அப்படியே ஒரே ஒரு சபர் தான். சிலிண்டருங்களாம் வாங்கி அடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி. பார்த்துங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்ததுனால ஒரு சின்ன சேதமும் எங்களுக்கு நேரிடல. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சேதம் கூட நேரிடல. இயேசு தம்முடைய ரத்தத்துக்குள்ளாய் மறைத்து கொண்டார். ஒருவேளை அது ஃபயர் ஆயிடுச்சுன்னா எங்களுடைய மேல் வீட்டில் எங்கள் ஜன்னல் அதுவும் ஒன்றா இருக்குது. அந்த ஜன்னல் பிடிச்சிருந்தா எங்கள் வீடு பிடிச்சிருக்கோம். ஏசி நிறையா இருக்குது, வரிசையாக இருக்குது. கம்ப்ரஸ்லாம் வெடிச்சிருந்தாக்கா அவ்வளவுதான். ஆனால் பாருங்க, கர்த்தர் தம்முடைய ரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்துட்டாக்கா ஒன்றும் நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. அது நெருப்பானாலும் சரி, தண்ணி ஆனாலும் சரி, எதுவும் நம்மை மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ல, உங்களை பாதுகாக்கிறவர் தானே. நீங்கள் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அனுபவம் இருந்தாக்கா இந்த பிசாசு, இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய வார்த்தைகள், இந்த மாயமான காரியங்கள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளவே விட மாட்டார். நீ சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு வாக்குத்தத்தங்களின் தேவன். உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் மறைந்திருக்கிறவங்க. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அனுதினமும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்தில் தெளித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்ல முடியும். பாருங்கள், நான் எப்பவுமே வீட்டில் எல்லா ரூம்லேயும் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்தில் தெளிச்சிருவேன். ஆதிகாலை ஜெபத்தில் தெளித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே வீட்டை ஒப்பு கொடுத்துருவேன். அப்படியே ஒப்பு கொடுத்துட்டா பிசாசு என்ன பண்ண முடியாது. உள்ள எந்த மந்திரவாதி கிரியைகளோ எந்த பொல்லாத ஆவிகளோ உள்ள வர முடியாது. கர்த்தர் என்ன பண்ணுவார்? தம்முடைய ரத்தத்தினால மூடி மறைத்து மேற்கொள்ள விடாமல் பாதுகாத்து கொள்வார். நான் அப்படி தான் செய்வேன். ஒரு முறை நான் மைக்கிள் தம்பி வெளியில் வந்திருக்கிறான். வெளியே வந்தாக்கா பக்கத்து அங்கே எங்கேருந்தோ தெரியல ஒரு பெரிய பாம்பு. அது 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பாம்பு. அது பாருங்க, வீட்டு வாசல் அப்படி நேராக வந்து
உள்ள வரல, அப்படியே எதிர்க்க போயிடுச்சு. ரோடை கிராஸ் பண்ணி உள்ள வர முடியல. ஹல்லேலூயா. அதை ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடுச்சு, ஆப்போசிட்டில். இவர் என்ன நினச்சிட்டாரு, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, அண்ணா வெளியில் வராதிங்க, இங்கே பாம்பு வந்துக்குது அப்படின்னு, கதவெல்லாம் திறக்காதீங்கன்னு, ஏன்னா அப்படி தான் வருது அப்படின்னு. இவர் அந்த எதிர்க்க போய் ஒரு வங்கு இருந்தது, ஒரு ஓட்டை இருந்துச்சு, அது உள்ளே பூந்திருக்கு பழகுது. இவர் என்ன பண்ணார், அவங்க மனைவிட்ட ஒரு துணியை வாங்கி அதை வாழை பிடிச்சி மொத்தத்தை இழுத்து பாதியாக கிழிச்சிட்டாரு. சோத்திரம். பாதியாக ஓடிச்சிட்டார். அதை கடைசியில் பார்த்தா பெரிய நல்ல பாம்பு. அவர் நினச்சிங்கனாலும் சார பாம்பு நினச்சிங்கன்னு. ஆனால் கர்த்தர் பாருங்க மேற்கொள்ளவே விடலை. எதாச்சும் அவன் நைட்டு வெளியில் வந்திருக்கா, 10 மணி இருக்கும் ராத்திரி, சும்மா அப்படி காற்றுக்காக வெளியில் வந்திருக்காரு. அப்படி வந்தவர் பார்த்தாக்கா இது வர்றதை பார்த்துட்டாரு. இது ஆனால் வீட்டுக்குள்ளே நுழையில, அந்த ஓரமாக வந்து நேராக ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடுச்சு. இங்கே தான் எல்லா செடிங்களாம் எல்லாமே இருக்குது, இந்த சைடு தான், இங்கே தான் அடைப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வரல. கர்த்தர் மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தெருகளையும் மிதிப்பீர்கள், அவை உங்களை சேதப்படுத்த முடியாது, விட மாட்டார். ஹல்லேலூயா. அவை ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தில் பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை செஞ்சிட்டாரு. நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. அவர் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றிட்டாரு. நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. நீங்கள் இப்போ விடுதலையோடு போகிறீங்க. மறுபடியும் வந்துருமா, மறுபடியும் அதுவாகுமா இதுவாகுமா? நோ, இல்லை. ஒன்றும் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. நெருக்கப்படுகிறவங்கள தான், அல்லது மரண பயத்தில் இருக்கிறவங்கள தான், அல்லது என் கண்பானவர்களே, யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பதாகத்தான் உங்களை அவர் மேற்கொள்ள விட மாட்டார். மேற்கொள்ள விட மாட்டார். அப்போ பாருங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த காணியாட்சிக்குள்ள இருக்கீங்களா? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கீங்களா? இல்லை அதை விட்டு வெளியில் இருக்கீங்களா? வெளியில் இருந்தானாக்கா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ள முடியாது. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார்னாக்கா அது முடியாது. நீங்க பாதுகாப்பாக இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒருவனும் உங்களை டச் பண்ணாமல் இருக்கணும்னாக்கா நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள இருக்கணும், இயேசுவோட வார்த்தைக்குள்ள இருக்கணும், சத்தியத்துக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள தான் கர்த்தர் என்ன செய்வார்? ஒன்றும் மேற்கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களை யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். பலவான்களால் பலத்தினால என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது, அவங்க சொல்லுகிற வார்த்தையினால் மேற்கொள்ள முடியாது, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சிலுவைக்கு நேராய் நம்மை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாய் நம்மை அர்ப்பணித்து நமக்கும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாய் அர்ப்பணித்து மறைந்து கொள்வோன்னு சொன்னாக்கா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை மேற்கொள்ள விட மாட்டார். நாம தான் ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. சிறு வயது முதற்கொண்டே அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டா தாவீது. ஆனால் அதனுடைய ரிசல்ட் பாருங்க, கிங். தாவீது நகரம்னு ஒன்று இன்னைக்கும் இஸ்ரேலில் இருக்கு. ஹல்லேலூயா. அவரை குறித்து இன்னும் பேசிட்டு இருக்கோம். ஒன்றும் மேற்கொள்ள முடியல. அண்ணாலை குறித்து பேசுகிறோம், மேற்கொள்ள முடியல. பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்துட்டார், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசி, மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. மரண பயத்தில் ஒரு வேளை இருக்கிற நம்மை, மரண பயத்தில் கிடக்கிற நம்மை, இதே பேதுரு மரண பயத்தில் இருந்தார்.
இயேசு சிலுவையில் அடித்த உடனே உங்கள் புல்லு போய் தாப்பா போட்டுக்கினேன் பயந்துட்டு இருந்தாங்க. இயேசு அவங்க நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் சொன்னார். அந்த பயத்தை நீக்கி போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஏதோ ஒன்று நம்மை மேற்கொன்றோன்னு பயப்படுறோம். ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. இயேசு பெரியவராக இருக்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறானான்னு பார்த்து இல்லைன்னு சொன்னால், இயேசுவை உம்முடைய ரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மறைத்து கொள்ளுங்க. அனுதினமும் ஜெபம் பண்ணணும். டே டு டே தினமும் நீங்கள் ஜெபம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே அங்கே வீட்டை ஃபுல்லாக இயேசுவின் ரத்தத்தை தெளித்து, உங்களுடைய எல்லைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் மறைத்துக்கொள்ள, உங்கள் ஊழியங்களை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் மறைத்துக்கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒன்று உங்களை மேற்கொள்வதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனப்பட்டு யாரோ மேற்கொண்டுருவாங்க, இதை இழந்துருவோம், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லி கலங்கின்னு இருக்கிற இவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஒன்றும் அவளை மேற்கொள்ளாமல் நீர் காத்து கொள்வீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில்.